2023 நான் பண்ண 50 சென்ட் ஷோ மிகப்பெரிய ஷோ இந்தியாவில். அதுக்கு பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ஷோ, அது நம்ம மக்களுக்கு தெரியாது. ஆனா அந்த இதுல நான் சொல்றேன், அதே மாதிரி இன்னைக்கு இந்த பதவி, இந்த அரசியல் மேடையில் இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் திமிர்ல சொல்றேன் நினைக்காதீங்க. எங்க தொண்டர்கள் தைரியத்தையும் கொந்தல் கொடுக்க நம்பிக்கையில சொல்றேன். கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியல்ல ஒரு சின்ன டைனாமிக்ஸ் அப்படி திரும்ப போகுது, அதை நம்மளை நோக்கி வரப்போகுது. இன்னைக்கு எத்தனையோ புதிய கட்சிகள் வந்தாலும் இன்னைக்கு களத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இன்னைக்கு நம்ம பண்றது ஏன் மக்களுக்கு பெருசா தெரியல அப்படின்னா, இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மீடியா ஆயிருச்சு. இன்னைக்கு வர அரசியல் எல்லாமே டிஜிட்டல். உடனே போட்டோ எடுக்கணும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், உடனே போட்டோ, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உடனே பண்றான். நம்ம போன மீட்டிங்ல பேசினது தான். இன்னைக்கு நீங்க வர ஒவ்வொருத்தரும் வந்து என் கூட செல்ஃபி போட்டோ எடுக்க வரீங்க, எல்லாத்துக்குமே வரீங்க. உங்க போனை நான் பாக்குறேன். நம்ம எல்லாரும் ஏழைகள் தான். ஆனால் இனி வருங்கால அரசியல் நம்மளோட வேகமா இருக்கும்போது நீங்க ஒரு அன்பு வேண்டுகோளா நான் சொல்றேன், எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல போன் வாங்குங்க. ஏன்னா நம்ம எல்வியான சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து யாரோ தப்பா பேசுறாங்கன்னா உடனே போய் பதவி போடணும். அதுக்கு நம்ம கையில ஒரு நல்ல போன், யூடியூப்ல நம்ம இருக்கணும், ஃபேஸ்புக்ல இருக்கணும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும், எல்லாத்துலயும் இருந்தாலும் நம்ம பதவி போட முடியும். அது இமிடியேட்டா நீங்க செய்யணும். இன்னைக்கு வந்து வெறும் 1% ஓட்டு, 1/2% கீழே எத்தனையோ பேர் தவறா பேசுறாங்க. யானை நடக்க நடக்கதான் காட்டுக்கே வழின்னு சொல்லுவாங்க. இந்த 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 செயற்குழு பொதுக்குழு பிறகு நம்ம நடக்க நடக்க கடலூர் மாநாடு நம்ம வழியே காட்டுவோம். நம்ம வலிமை என்னன்னு அந்த மாநாட்டில் காமிப்போம். ஏதோ வந்தேன் போன மேடையில பேசணும் மட்டும் யாரும் நினைக்காதீங்க. நிச்சயமா நம்ம செய்யணும். செய்ய முடியுமா? ஏன்னா நீங்க ஆசைப்பட்டதுங்க. ஆனால் நான் இன்னைக்கு வந்து இளைஞரணி செயலாளர் நான் நிக்கிறேன். இன்னைக்கு நான் ஆசைப்படுற நீங்க நிறைவேற்றணும்ல. நம்ம கண்ணாடி மாதிரி ஏங்கினா தானே கரெக்ட். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் முன்னாடி வந்துட்டேன். நான் ஆசைப்படுறேன் என்ன? நான் யாரு? நம்ம கேப்டன். நம்ம கேப்டனா யாரு? நம்ம கட்சி. நம்ம கட்சினா நம்ம தொண்டர்கள். ஆசை என்ன? நம்ம கட்சி ஜெயிச்சு கோட்டைக்குள்ள போகணும். வெறும் இன்னைக்கு மேடையில பேசினா மட்டும் பத்தாது. ஈகோ, பொறாம, நீ பெரியவன் நான் பெரியவன் எல்லாம் தூக்கி போடுங்க. கேப்டன் நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்கார், மல்லாக்கு படுத்து எச்சி தூப்புனா எச்சி நம்ம மேலதான் வந்து விழுன்ட்டு. ஆனா இந்த ஈகோ பரம்னா தூக்கி ஓரமா வச்சுட்டு போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே சண்டை. போருக்கு போய்